5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வெளியே வராத வெளிச்சங்கள். சூழல் காப்போம் என்ற மேற்கோளை சிலர் தங்களின் குறிக்கோளாக எண்ணி வாழ்வதுண்டு. வீடு சுத்தம் மட்டும் இன்றி வீதி சுத்தத்தையும் இப்போது நம்மில் பலர் கையில் எடுத்துள்ளோம். செய்யும் தொழிலே தெய்வம் என நினைத்து எந்த தொழிலாக இருந்தாலும் அதை நேசித்து செய்தால் நிச்சயம் கிடைக்கும் உயர்வு என்பதை இப்போது படித்த பட்டதாரி இளைஞர்கள் புரிந்து வைத்துள்ளனர். குப்பையே மாணிக்கம் என்று ஒரு பொன்மொழி உள்ளது. குப்பை எடுப்பதும் வேண்டாத பொருட்களை மறுசுழற்சிக்கு உபயோகமுள்ள பொருளாக மாற்றுவதும் அர்த்தமுள்ள வேலைதான் என்று சொல்லி திருச்சியை சேர்ந்த MBA பட்டதாரியான சந்திரகுமார் இந்த வேலையை தன் நண்பர்களோடு சேர்ந்து சமூக வலைதளம் எனும் ஊடகத்தை தன் சுய தொழிலுக்கு பயன்படுத்தி கொண்டுள்ளார். சிறு வயதில் பேப்பர் போடும் வேலையை பார்த்த சந்திரகுமார் படித்து முடித்ததும் நவீன பாணியில் இதையே தொழிலாகவும் செய்து வருகிறார். www.kuppaiVandi.com என்ற தனி வலைதளத்தை உருவாக்கியுள்ளார். 2012 துவங்கப்பட்ட இந்த வலைதளம் இப்போது நினைத்தபடி கை கொடுத்திருக்கிறது. MBA படிப்பிற்காக வேலை பார்த்த போது கிடைத்த சம்பளத்தை விடவும் இதில் அதிக அளவு சம்பாதிக்கிறாராம் சந்திரகுமார். kuppaiVandi.com பத்தின பல தகவல்களோடு திருச்சியிலிருந்து சந்திரகுமார் இப்போது நம்மிடையே. வணக்கம் சந்திரகுமார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் சொல்லணும். உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் கோடை பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. உங்களுடைய தொழில் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்கு. முதல்ல என்னோட தொழிலை பத்தி நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க சந்தோஷப்படுவேன். அதாவது கண்டிப்பாக, அதாவது நம்ம வேணா அப்படின்னு தூக்கி எறிகிற பல பொருட்கள் நமக்கு மீண்டும் உபயோகப்படும், நல்ல விதத்திலேயே உபயோகப்படும். ஒருவருக்கு வேணா அப்படிங்கிறது இன்னொருத்தருக்கு ரொம்ப அத்தியாவசியமானமா, ஒருத்தருக்கு அனாவசியமா இருக்கிறது இன்னொருத்தருக்கு அத்தியாவசியமா இருக்கும் இல்லைங்களா? அவங்க எந்த இடத்துல தேவை இருக்கோ அந்த இடத்துல தேவையான பொருட்களை கொண்டு போய் சேர்க்கிறீங்க அப்படின்னு கூட உங்களுடைய தொழிலை நீங்க சொல்லலாம். ஒரு உயர்வான ஒரு விஷயமாகவே அதை சொல்லலாம். எந்த ஒரு தொழிலும் இது செய்யத்தக்கதல்ல அப்படிங்கிறதே இல்லை. நேர்மையான முறையிலும் மன விருப்பத்துடனும் எதை செய்தாலும் அது கண்டிப்பாக நல்ல தொழில் தான் இல்லைங்களா? நிறைய படித்த இளைஞர்கள் இந்த விஷயத்த போய் நம்ம கையில எடுத்து செய்யறதா அப்படின்னு யோசிக்கும் பொழுது நீங்க இதை கையில எடுத்து இந்த அளவுக்கு பெரிய அளவுல முக்கியமா இணையத்தின் மூலமாக இதை செய்யறது அப்படிங்கிறது ரொம்பவே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். பழைய பொருட்களை உங்களுடைய பள்ளி நாட்கள்ல நீங்க பேப்பர் போடுற அந்த பழக்கம் இருந்திருக்கிறது. அதை இன்னைக்கும் மறக்காம அதை கையில எடுத்து செஞ்சிருக்கிறீங்க. நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா கூட அவருடைய பள்ளி பருவ நாட்கள்ல பேப்பர் போடுற வேலை தான் செய்தாங்க அப்படிங்கறதும் செய்தி தான் இல்லையா? சொல்லுங்க சந்திரகுமார், எப்படி போயிட்டு இருக்கு இப்போ? கண்டிப்பா முதல்ல கோடை பண்புடைய நேயர்களுக்கு என்னோட வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட பேர் சந்திரகுமார். இவ்வளவு நாம சொல்லிட்டு இருந்த என்னோட இணையதளத்தோட பேர் பாத்தீங்கன்னா kuppaiVandi.com. என்னோட இணையதளம் www.kuppaiVandi.com அப்படிங்கிறது என்னோட இணையதளத்தோட பேரு. இது kuppaiVandi.com என்ன பணியை செய்யறாங்க அப்படின்னா, மக்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்ற பொருட்கள், அதாவது பழைய பேப்பர், பிளாஸ்டிக் பொருட்கள், அந்த மாதிரி பொருட்கள் ஆகலையே, அட்டை பொருட்கள், பழைய ரொம்ப நிறைய பொருட்களை தேவையில்லாம வச்சிருக்காங்க. பழைய துணிகள் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வீட்டுல சேர்த்து இல்லையா? ஸோ அதையெல்லாம் வாங்கி சரியான முறையில ரீசைக்கிள் பண்ற பொருட்கள் தான் நாங்க கொண்டு போய் சேர்க்கிறோம். ஸோ ரீசைக்கிள் பண்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, விஷயத்தை உருவாக்குறதுக்கும் ஏற்கனவே இருக்க பொருளை அடிச்சுட்டு புது பொருளை உருவாக்குறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ். ஸோ ஏற்கனவே இப்போ உபயோகப்படுத்தப்பட்ட பொருட்களை அடிச்சுட்டு புது பொருளை உருவாக்குறது ரொம்ப சுலபமான விஷயம் அப்படிங்கிறனால அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கறத அவங்க வாங்கிக்கிறாங்க. இன்னும் சுலபமா சொல்லணும்னா காயலாங்கடையா அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, காயலாங்கடைங்கிற விஷயத்த ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மக்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா காயலாங்கடை அப்படிங்கிற மாதிரி இல்லாம ரீசைக்கிள் பண்றதுக்காக இந்த விஷயத்தை நாங்க ரீசைக்கிள் பண்ணுமேங்கிறதுக்காக ஸோ இந்த விஷயத்தை நாங்க ஊக்குவிக்கிறோம் மக்கள்கிட்ட. ஸோ பெரும்பாலும் மக்கள் பாத்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்ப எல்லா மக்கள்கிட்டயுமே பெருவாரியா வர ஆரம்பிச்சிருக்கு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பிளாஸ்டிக் பொருட்கள், அதிகபட்சமான பிளாஸ்டிக் பொருட்களை எங்க கிட்ட கொடுத்துறாங்க. அவங்க கிட்ட தேவைப்படாத பிளாஸ்டிக் பொருட்கள் அப்படின்னா ஜெனரலாவே இன்னைக்கு எல்லா விஷயங்களும் நம்ம பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு ஒரு பவுடர் அடிக்கிற டப்பாவா இருக்கட்டும், விளக்குறதுல இருந்து நம்ம நைட்டு தூங்க போது நம்ம கொசுக்களை விரட்டுறதுக்காக பயன்படுத்துற பொருள் வரைக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் பயன்படுத்திருக்காங்க. ஆமா, ஸோ அதை முடிக்கணும் அப்படிங்கிற முக்கியமான குறிக்கோளை வச்சுதான் நம்ம அந்த தொழில் ஆரம்பத்தில் இறங்கணும். ஸோ ஆரம்பத்தில் தொழில இறங்கும் போது எங்களுக்கு பெருசா ஒரு வரவேற்பு தான். அதே மாதிரி வீட்டுல நிறைய எதிர்ப்பு இருக்கும். எங்க வீட்டுல இருந்து எங்களுக்கு எதிர்ப்பு இருக்கு. தேவையில்லாம வேலையெல்லாம் பண்றீங்க. ஆமா, இந்த வேலை குப்பை கொடுக்குற ஒரு வேலை உனக்கு தேவையா? எங்க அப்பா கேட்டாரு, என்ன MBA முடிச்சு குப்பை கொடுக்குற வேலை உனக்கு தேவையா? ஏன்னா குப்பை கொடுக்குறதா வாய்க்கு அப்படின்ற அளவுக்கு திட்டுவாங்க. ஆனா
உண்மையாவே இப்போ எங்கள் அப்பா நான் நிரூபிச்சிட்டேன். நான் குப்பை பொறுத்து தான் லாய்க்கு, நான் நல்லா குப்பை பொறுக்கிறேன்ப்பா, குப்பை பொறுத்து நான் பெஸ்ட்டாக குப்பை பொறுத்துக்கிட்டேன். எந்த வேலை செய்தாலும் அதுல என்னுடைய திறமை என்னவோ அதை முழுமையாக நான் காண்பிப்பேன் அப்படின்னு அந்த ஒரு உத்வேகம் இருக்கணும். சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஆரம்ப காலங்களில் நான் படிக்கிறப்போ ரொம்ப என்னோட குடும்பம் வறுமையில ஒரு வாடின குடும்பமா. ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நான் நியூஸ் பேப்பர் புக்கு தான் படித்தேன். நியூஸ் பேப்பர் புக் படிக்கிறப்போ அந்த நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க, பணம் கலெக்ட் பண்ண போறப்போ அவங்க சொல்லுவாங்க பேப்பர் போட்டு காசு கொடுப்பா அப்படிவாங்க. ஸோ காசு கொடுப்பா ஒரு 10 ரூபா கொடுப்பாங்க. ஸோ அப்புறம் அதே தொழிலை செய்ய ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரீட்சை முடிச்சு எம்பிஏ முடிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இளைஞர்கள் மாதிரி நானும் எம்பிஏ முடிச்சவங்கன்னா சரி நம்ம படிப்புக்கிட்ட வந்து வேலை தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்துட்டு சென்னையில் போய் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கணும். ஒரு கடன் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறமும் நம்ம ஏன் இந்த கம்பெனியில் வேலை பார்க்கணும், நமக்கு என்ன கம்பெனியில் வேலை பார்க்கறதுனால அடுத்தவருக்கு வேலை பார்க்கறது நம்ம வேலை பார்க்கலாமே அப்படிங்கிற எண்ணத்துல ஆரம்பிச்சோம். ஸோ அப்போ வந்து இந்த பிளாஸ்டிக் அப்படிங்கிற விஷயத்தை தடுக்கிறது என்ன செய்யலாம், சும்மா இருக்க நாட்கள் பிளாஸ்டிக்கிற விஷயம் தடுக்கிறது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குப்பவண்டி.com அப்படிங்கிற நிறுவனம் வந்து உருவாகிருக்கு. இப்படித்தான் இந்த நிறுவனம் உருவானது. ஆரம்பத்தில் வந்து 3 நண்பர்கள் வந்து பேசி முடிவெடுப்போம். முதல்ல வந்து குப்பைகளை வந்து ஒழிக்கலாம், குப்பைகளை ஒழிக்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சமூக சேவையா செய்யலாம் அப்படின்னு ஆரம்பிச்ச விஷயத்தை வந்து அப்படியே நிறுவனமும் கன்வெர்ட் பண்ணி ஸோ இன்னைக்கு அதில் வந்து ஒரு சாதனையாகவும் செஞ்சு முடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்க எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லையும் எங்களை பற்றி எழுதியிருக்காங்க. ரொம்ப பெருமையா இருக்குது. இப்போ நீங்க வேற கூப்பிடுங்க, இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனை வருஷமா வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க? 2012 செப்டம்பர் மாதம் ஆரம்பிச்சோம் அந்த தொழிலை. இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஆரம்ப காலங்களில் முதல் 3 வருடங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமாக தான் போயிட்டு இருக்கு. இதை வந்து பண்ணது சரியா தப்பாங்கிற அளவுக்கு எங்களையே நாங்கள் யோசிக்கிற அளவுக்கு ஆகி விட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாற்றம் கிடைச்சது. ஸோ மக்களுக்கு வந்து ஒரு தெளிவு பெற ஆரம்பிச்சு இதுக்கு சொல்ற பிளாஸ்டிக் வந்து ஒழிக்கணுங்கிற என்ன எங்களுக்கு வந்த மாதிரி திருச்சி மக்களுக்கு வர ஆரம்பிச்சதுனால எங்க தொழில் இன்னைக்கு நல்லா போயிட்டு இருக்கு. வந்து திருச்சி மாநகரை கூட ஒரு தூய்மையான ஒரு நகரம் அப்படிங்கிற ஒரு 2வது இடத்துல பிடிச்சிருக்காங்க இல்லையா? தூய்மையான நகரம் 2வது இடம் திருச்சி மாநகரம். எங்களோட வாடிக்கையாளர்கள்ட்ட வந்து எங்களுக்கு இதுக்காக ஒரு நல்ல பாடு கிடைக்குது. நாங்க தான் காரணமாக தெரியாது, நாங்களும் ஒரு காரணம். நீங்களும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு காரணம். இன்றைக்கு தான் வந்து இன்னைக்கு இந்தியாவை சுத்தப்படுத்த வேண்டும், நம்மளுடைய சுற்றுப்புறங்களை சுத்தப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது வந்து ஒரு முழக்கமாகவே மாறி இருக்கிற இந்த நேரத்துல கிட்டத்தட்ட நீங்க அது 2012லயே வந்து இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இது வெளியே யாருக்கும் இந்த அளவுக்கு தெரியாம செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒரு எம்பிஏ பட்டதாரியான நீங்கள் நம்ம படிப்பு என்ன, சில பேர் நம்மளோட கேடர் என்ன, நம்ம போய் இதெல்லாம் செய்யலாமா அப்படின்லாம் கூட தனக்கு தானே கேள்வி எழுப்பிக்கிற நேரத்துல நம்ம வந்து இது செய்தால் என்ன, இதுவும் வேலைதான் அப்படின்னு ஒரு முறை வந்து கமலஹாசன் அவர்கள் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒரு நேர்காணலின் போது நீங்க நடிக்க வரலன்னா என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு அவங்க கேட்கும் பொழுது அவர் சொன்ன பதில், நான் வந்து எந்த வேலைக்கு போயிருந்தாலும் அங்க வந்து என்னுடைய நான் யார் அப்படிங்கறத அந்த இடத்துல நான் நிரூபிப்பேன். ஒரு துப்புரவு வேலை செய்தால் கூட என்ன மாதிரி பெஸ்டா யாரும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி என்னுடைய திறமை அதுல காமிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அது மாதிரி வந்து நம்ம எந்த துறையில இருந்தாலும் எந்த தொழில் செய்தாலும் அதை வந்து கடவுளாக நினைத்து ஒரு தெய்வமாக நினைத்து என்னால முடிஞ்ச அளவுக்கு இன்புட் நான் கொடுப்பேன். அவுட்புட் அது எப்படி வருதுன்றது வந்து அது நம்ம செய்யறத பொறுத்து இருக்கு இல்லைங்களா? நிறைய பேர் வந்து நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய, ஒரு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய, வேலையில நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்லாம் நினைச்சு தனக்கு தானே வந்து நிறைய இன்னைக்கு பார்க்கிறோம். ஐடி துறையில இன்ஜினியரிங் மாணவர்கள்லாம் வேலை கிடைக்கல வந்து தற்கொலைக்கு கூட போயிடுறாங்க. அவங்களுக்குலாம் நீங்க வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கு. சொல்லுங்க. இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு நானும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க. என்ன அப்படின்னா இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா வெளிநாட்டுக்கு கொண்டு போறாங்க, இல்ல ஐடி கம்பெனிக்கு போறாங்க. நம்ம ஊர்லயே சேர்த்து நிறைய தொழில்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் நம்ம ஊர்லயே சேர்த்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதை வந்து வித்தியாசமா மாற்றி யோசிச்சு பண்ணாலே நம்ம ஊரே எப்படி சொல்றது, நம்ம சிங்கப்பூரை பத்தி நம்ம பெருசா பேசிருக்கோம். சிங்கப்பூர் வந்து ஒரு வளமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஊர் சிங்கப்பூர் 5 சிங்கப்பூர் சமமான ஊர். ஆனா இங்க வந்து யாருமே சொந்தமா யோசிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே போன ஒரே பாதையில நம்ம ஊர் வித்தியாசமா யோசிப்போம். வித்தியாசமா எவ்வளவு தொழில் இருக்கு, அதை கையில எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு யாரும் யோசிக்கிறது இல்லை. ஸோ இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம், முடிஞ்சளவு நீங்க சொந்தமா யோசிச்சு பண்ணுங்க. சரியோ தப்போ செய்யுங்க. ஜெயிச்சோம்னா வெற்றி, தோத்தோம்னா அனுபவம். அவ்வளவுதான். ரொம்ப அழகான வார்த்தைகள்லாம் சொல்றீங்க. நம்ம வந்து தோல்வியிலிருந்து ஏதாவது கற்றுக்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம தோற்கவே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அதுல இருந்து ஒரு அனுபவத்தை நம்ம கற்றுக்கிட்டோம். ரொம்ப அழகான வார்த்தைகள், இவ்வளவு ஒரு உற்சாகமான வார்த்தைகள். உங்களை பார்க்கும்போது நிஜமாகவே ரொம்ப பெருமையாக இருக்கிறது சந்திரகுமார். தொழில் வந்து இன்னும் சிறக்க, இன்னும் வந்து உங்களை போன்ற பல இளைஞர்கள் வந்து உங்களுக்கு நீங்க ஒரு முன்மாதிரியாக இருக்க, உங்களை ஒரு பாடமாக எடுத்துக்க நீங்க வந்து ஒரு காரணமா இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள், தொடர்ந்து செய்யுங்க. குப்பைவண்டி.com இன்னும் பெரிய லெவல்ல பேசப்படட்டும் அப்படின்னு கோடை பண்பலை நேயர்கள் சார்பாக வாழ்த்துகிறோம் நாங்களும். நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி சந்திரகுமார். வாழ்த்துகள்
எப்போதும் நம்மை வந்தடையாது. சிலவற்றை தேட வேண்டும், சிலவற்றை நாம் உருவாக்க வேண்டும். எந்த வேலையானாலும் மனமகிழ்ச்சியோடும் திருப்தியோடும் செய்தால் போதும் என்ற மேலான எண்ணங்கள் வாழ்வை வசந்தத்தின் வாசல் அருகே கொண்டு செல்லும். நமக்கான உதாரணங்களை தேடிக்கொண்டிருக்காமல் மற்றவருக்கு உதாரணமாக நாம் மாறுவது எப்போது எனும் கேள்விக்கு பதிலாக இருக்கிறார் திருச்சி சந்திரகுமார்.